வகையில் இன்னைக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படிவே இல்லாத என்னோட வாழ்க்கையை நான் வாழ முடியும், ஓடிக்கிட்டே இருப்போம், முயற்சி செய்வோம், முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த கலர்ஃபுல்லான குடைமிளகாய் ஸ்டஃபிங். இன்னொரு பேரண்டிங் டிப், இது மாதிரி சின்ன சின்ன கோல் உங்கள் குழந்தைங்களுக்கும். யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்தாகம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். என்னால் ஒரு 3 மந்த்ஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல. என்னோட ஒரு சில வீடியோஸ்க்கு 5000 ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னால் முடிஞ்ச யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் உங்களோட எப்போவுமே ஷேர் பண்ணிக்க நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவேன். அந்த வகையில் இன்னைக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி, இந்த கேள்வியை நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள நேரிடலாம். அப்படி ஒரு கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கிட்டு சோர்ந்து போகும்போது நாம் அந்த கேள்வியிலேருந்து ஈஸியாக எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் என்னோட அனுபவங்களையும் வச்சு ஒரு சில ஐடியாஸ் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வெவ்வேறான பிரச்சனைகள் இருக்குது. வேலையின்மை இருக்குது, பொருளாதார சிக்கல் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்மளோட விலை மதிக்க முடியாத உறவுகளை கூட நம்ம இழந்திருக்கோம். ஒவ்வொரு முறையும் நமக்கு கஷ்டங்கள் வரும்போதும் துயரங்கள் வரும்போதும் முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் நம்ம எப்பவுமே முயற்சி பண்ணிட்டு இருப்போம். அதையும் கடந்து மீண்டும் மீண்டும் துயரங்களிலோ தோல்விகளிலோ நாம் தள்ளப்படும் போது நாம் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு தருணத்தில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக சந்திக்க நேரிடும். ஒவ்வொரு முறையும் நான் சோர்ந்து போகும்போது நான் எப்படி அதுலேருந்து வெளியில் வந்தேன் அப்படிங்கிறத உங்க கூட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்களோட அப்பா தான் ஹீரோ. அதே மாதிரி தான் எனக்கு எங்கள் அப்பா தான் ஹீரோ. இன்னைக்கு நான் ஏதாவது எழுதுறேன், ஏதாவது படிக்கிறேன், 4 நல்ல விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு கிடைச்சது தான். அப்பாவுக்கு பிடிச்ச, அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த நல்ல நல்ல விஷயங்களை இன்றைக்கி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்பா என் கூட இப்போ இல்லை. எங்கள் அப்பா என்னை பிரிஞ்சு 9 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் வரைக்கும் அழுத. 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நானே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். அப்பா இல்லாத இந்த உலகம் எப்பவும் போல இயங்கிட்டு தான் இருக்குது. அப்பா தான் என்னோட உலகம். அப்பா இல்லாமல் நானே இயங்குறேன். அப்போதான் நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம வாழ்க்கையில் அப்பப்போ சோர்ந்து போகிறதுக்குன்னு ஒரு சில காரணங்கள் நமக்கு வந்தாலும், ஒரு சில மீளா துயரங்கள் நமக்கு வந்தாலும் கூட நம்ம எழுந்து நிற்க வேண்டிய கட்டாயம் அவசியம். நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து ஓட வேண்டிய காரணங்களும் அவசியங்களும் தான் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஓட வேண்டிய தூரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சோர்ந்து போய் நிற்கிறதுனாலையும் நம்ம ஓட்டத்தை நிறுத்துறதுனாலையும் இந்த காலமோ நேரமோ இந்த வாழ்க்கையோ நமக்காக காத்திருக்க போகிறதே இல்லை. அதனால நமக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பயனுள்ளதாகவும் நம்மளை சார்ந்திருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாகவும் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். இந்த விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அப்பாவே இல்லாத என்னோட வாழ்க்கையை நான் வாழ முடியும் போது அப்பப்போ வர்ற சின்ன சின்ன கஷ்டங்களை துயரங்களை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அதனால நம்ம சோர்ந்து நம்ம ஓட்டத்தை நிறுத்திடக்கூடாது. எப்பவுமே இந்த வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பாதையில் நம்மளோட தேடல்கள் நோக்கி தேவைகள் நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம், முயற்சி செய்வோம், முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே இன்றைக்கி அதிகம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய குடைமிளகாய் பயன்படுத்தி ஒரு குயிக் ரெசிபியும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். குடைமிளகாயில் விட்டமின் சி, விட்டமின் ஏ, கால்சியம், பாஸ்பரஸ், அயன் கண்டென்ட்ஸ், விட்டமின் இ, விட்டமின் D6 இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இது எதுவுமே நானாக சொல்லலை. குடைமிளகாய் பற்றி நிறைய படித்து அனலைஸ் பண்ணி தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையில்லாத அளவுக்கு அதிகமான வெயிட்டை கெயின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏகப்பட்ட வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அப்பப்போ நம்ம சாப்பிடும்போது நம்மளோட ஃபுட் ரொட்டீனில் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபீஸை அடிக்கடி இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய அவசியமே வராது அப்படின்றது என்னோட தாழ்மையான சஜஷன். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்டஃபிங் ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணுறேன். பட் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்து, ஆயில் சூடானதும் அதில் ஒரு ஸ்லைஸ் பண்ண ஆனியன் நான் சேர்த்துக்கிறேன். ஆனியன் ஃபுல்லாக வதங்க வேணாம், ஒரு 50% நம்ம மூடி வச்சு குக் பண்ணாலே போதும். ஆனியன் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடி நைஸாக சாப் பண்ண பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 கலர் குடைமிளகாய் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். குடைமிளகாய் சேர்த்துட்டு டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன்.
எல்லா மசாலாவையும் கலந்து விட்டு கூடவே ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனதும் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓரளவு தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் மேக்ஸிமம் எல்லா டிஷ்ஷுக்குமே மிளகு வந்து சேர்ப்பேன். ஏன்னா அது வந்து எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால. ஸோ நீங்களும் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போது குடைமிளகாய் ஸ்டஃபிங் குவிக்காக ரெடி ஆகிடுச்சு. குடைமிளகாய் வந்து சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு, கண்ணுக்கு, ஹேருக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியது அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் படித்தேன். ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான். மேபி இது ஏற்கனவே உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டஃபிங்காக பண்ணும்போது அது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணும். அதனால தான் நான் வந்து இது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு பேரண்டிங் டிப்பும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உண்டியலில் காசு சேர்க்குற பழக்கம் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாருமே கற்றுக் கொடுப்போம். இதனால் வந்து சேமிக்கணும் அப்படின்ற பழக்கம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஒவ்வொரு முறையும் அந்த உண்டியல் ஃபுல்லாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதை விட ஒரு சின்ன பொருள் ஒரு 100 ருபீஸ்க்கு அவங்க ஆசைப்பட்டால் கூட அந்த பொருள் வாங்குறதுக்கு அந்த 100 ருபீஸ் வந்து அவங்கள நம்ம சேர்க்க வச்சு ஒரு சின்ன சின்ன கோல் செட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளும் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பணம் வந்து நம்ம சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சாதான் அந்த பொருளை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்தே அவங்க மைண்டில் செட் பண்ணிடுறோம். நான் கடைப்பிடிக்காத ஒரு நல்ல பழக்கத்தை இப்போ வந்து நான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க போகிறோமா? இன்றைக்கி தமிழ்தாகம் சேனலில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறு ஒரு நாள் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.